இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னையா இது காணாம போன ஆத்தா சிலையை கண்டுபிடிக்க சொன்னா அதை பண்ணாம சிலை செய்யறேன்னு காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. அதானே களிமண்ல சிலையை செஞ்சா அது நம்ம ஆத்தாவாயிருமா? அப்படி சொல்லாதீங்கப்பா, இது நம்ம ஆத்தா தான். அவ முகத்தை பாருங்க, அந்த அழகோ ஆக்ரோஷமோ அப்படியே இருக்கு. சும்மா கதை விடாதீங்க. ஏற்கனவே இவங்க சிலை திருந்தது தெய்வ குத்தம் ஆயிடுச்சு. இப்ப களிமண்ல சிலை செஞ்சு கோயிலுக்குள்ள வச்சா அது அதை விட தெய்வ குத்தம் ஆயிடும். அப்புறம் ஊருக்குள்ள ஒரு உசுறு மிஞ்சாது. அண்ணே, அப்படிலாம் சொல்லாதீங்க. என்னதான் கல்லா இருந்தாலும் மண்ணா இருந்தாலும் அம்மன் சக்தி ஒண்ணுதான். இது நம்ம ஆத்தா தான். தயவு செஞ்சு தப்பா பேசாதீங்க. இத பாரு கரிசனத்தை பண்ற தப்பெல்லாம் நீங்க பண்ணிட்டு எங்களை தப்பா பேசாதீங்கன்னு சொல்றியா? இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் காரணமே நீதான். நீ எல்லாம் பேசவே கூடாது. ஒரு பூஜையை ஒழுங்கா முழுசா பண்ண முடியல, பெருசா பேச வந்துட்டான். ஹலோ, தப்பு யார் பண்ணாங்கன்னு இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சிடும். அவங்கள பேசக்கூடாதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு ரைட்ஸே கிடையாது. யோ, பண்றதெல்லாம் பண்ணிட்டு என் தலைவரை எதிர்த்து பேசுறியா? பிளான் பண்ணி சிலையை திருட்டு அதை மறைக்க களிமண்ல சிலை செய்வீங்க. அதை நாங்க ஏத்துக்கணுமா? அறிவு, இவங்க கிட்ட என்னடா பேச்சு? இந்த சிலை என்ன ஆனாலும் கோயிலுக்குள்ள போக கூடாது. உடங்கிடாத. ஐயா ப்ளீஸ், சிலையை எதுவும் பண்ணிடாதீங்க. நாமெல்லாம் ஆசைப்பட்ட மாதிரி இந்த திருவிழா நடக்கணும். கொஞ்சம் பொறுமையா இருங்க. கண்ட சிலையெல்லாம் கோயிலுக்குள்ள எடுத்துட்டு வந்து திருவிழா நடத்துவீங்க. அதை நாங்க வேடிக்கை பார்க்கணுமா? இந்த சிலை கோயிலுக்குள்ள போனா அது பெரிய சாமி குத்தம் ஆயிடும். ஏய் வாங்க, உடங்கடா. இத பாரு. எங்களை தாண்டி சிலை மேல கை வைங்கடா பாப்போம். சாமி சிலையை நெருங்குற எவனும் முழுசா வீடு போய் சேர மாட்டீங்க. ஏய், தைரியம் இருக்கிறவன் வாங்கடா. டேய், எங்க அம்மா கொடுத்த வாக்குப்படி இந்த சிலை கோயிலுக்குள்ள போகும், திருவிழா நடக்கும். அதை தடுக்க எவன் நினைச்சாலும் எங்களை மீறி தொடுங்கடா பார்க்கலாம். வெண்ணிலா, அண்ணாமலை சிலையை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் யாரும் அவ பக்கத்துல போக வேண்டாம். அவ கவனம் செதறக்கூடாது. எல்லாத்தையும் அவ பாத்துப்பா.